டாக்டர் சுமந்த் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளில்? இல்லை, இது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை. ஏன்னா நாட்டின் ஜனாதிபதி நாட்டினுடைய முதல் பிரஜை, அவர்களுக்கு உறுதியாக ஒரு அழைப்பு கொடுத்திருக்கப்பட வேண்டும். ஒருவேளை அதாவது ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்தான் அதை துவக்கி வைக்க வேண்டும் என்று சட்டம் அல்ல. சோ நிச்சயமா கெஸ்ட் ஆஃப் ஆனராகவோ சிறப்பு விருந்தினராகவோ ஜனாதிபதி அவர்கள் முழுமையாக வந்திருக்கலாம், அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, எதிர்கட்சிகள் இப்போது தேவையில்லாத இந்த சர்ச்சை ஏற்பட்டு விட்டதால் எதிர்கட்சிகள் இதை புறக்கணிக்கிறார். இந்த விழாவை புறக்கணிக்கிறாங்க. 19 எதிர்கட்சிகள் அதை புறக்கணிக்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு எனக்கு அந்த லாஜிக் புரிகிறது. ஏன்னா இது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு செலிப்ரேஷனாக இருக்க வேண்டியது நான் மீ மைசெல்ஃப் அப்படிங்கிற அடிப்படையில் நடக்க வேண்டிய ஒரு விழாவாக இருக்கக்கூடாது. இது ஜனாதிபதி மட்டுமல்ல, துணை ஜனாதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போன்ற அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸும் பங்கேற்க வேண்டிய ஒரு மிக முக்கிய நிகழ்வு. ஏன்னா நாளை முதல் பாராளுமன்றம் இந்த கட்டடத்தில் தான் இயங்க போகிறது. சோ இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டிசான் முறையில இதை கையாள்வதுங்கிறது துரதிருஷ்டவசமானது. நிச்சயமா இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இன்னும் 4 நாட்கள் 3 நாட்கள் இருக்கின்றன. ஒருவேளை எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு மனமாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் இவ்வளவு அன்பிளசன்ட்னஸ் அவசியமா? ஒரு புது நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புது கட்டடம், ரைட்டா? இந்தியாவினுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தினுடைய துவக்க விழாவில் இத்தனை ஒரு மனக்கசப்பு இருக்க வேண்டுமா அப்படிங்கறது நம்ம எல்லோருமே சிந்திக்க வேண்டும். ஒரு அழைப்புதல் கொடுக்கறதுல என்ன தவறு? இப்போ இது ஒரு வயலேஷன் ஆஃப் புரோட்டோகால் இல்ல, இந்த மாதிரி செய்தால் இதுல பிரச்சனைகள் இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. என்ன காரணத்தினால நீங்க அவங்கள கூப்பிடல? நீங்க சட்டப்பேரவை துவக்கும் போது ஆளுநரை கூப்பிட்டீங்களா? இது வாட் அபவுட்ரி. பட் இந்த பர்டிகுலர் நிகழ்வுக்கு இவர்களை அழைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு உதாரணத்துக்கு, ஜனாதிபதி நாட்டில் இல்லை அப்படின்னா கூட கேட்கலாம், நாட்டில் இருக்கிற அன்னைக்கு நீங்க பண்ணலாமே அப்படிங்கிற கேள்வி எழும். பட் இதனுடைய தி ஒன்லி ரீசன், எனக்கு தோன்றுகின்ற ஒரே காரணம், ஜனாதிபதி புரோட்டோகாலில் பிரதமரை விட முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ ஜனாதிபதி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றால் டாக்டர் சுமந்த் நம்ம பேசலாம், அட்டென்ஷன் குறையுமோ அப்படிங்கிற ஒரு. டாக்டர் சுமந்த் நம்ம பேசலாம், இணைப்புல இருங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்புல இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு பேசலாம். சார் வணக்கம். நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா, அதுல குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, செங்கோல் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. ரெண்டுலையும் உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல் அம்சம், தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமைகளில் அந்த சிம்போலிக் அப்படிங்கிறத நாம பெருமை எடுத்துக்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காலங்காலமாக நிலைத்து நின்று ஜனநாயகத்தினுடைய ஒரு கோவிலாக, ஆலயமாக திகழக்கூடிய பாராளுமன்ற கட்டிடத்தில் விவாதம் நடத்துவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கட்டிடத்தை திறந்து வைப்பது என்பது 100க்கு 100 சால புறப்பான ஒன்று என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எந்த விதமான கலங்கமும் ஏற்படாத வகையில் ஒவ்வொரு இந்தியனும் நடந்து கொள்வது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். நாம அவங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலைகளில் அரசியல் ஆதாயத்திற்காக பிற கட்சிகளைச் சேர்ந்தவர்களோ எவரும் ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அவருக்குள்ள மரியாதை
ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்றும் அந்த மரியாதை உண்டு. அதே நேரத்தில் இந்த பாராளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்று நான் கருதுகிறேன். அடிக்கல் நாட்டும் போது குடியரசுத் தலைவர் அழைக்கப்படலை, அதே போல இப்போதும் அழைக்கப்படலை அப்படின்னா அது அவர்களை அவமதிக்கும் செயல்னு 18 கட்சிகள் இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப எதிர்கட்சிகள் எல்லோருமே தவறான ஒரு எல்லையில் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? பார்வைகள் தவறான பார்வைகள், அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறேன். இந்த 16-18 கட்சிகள் அடிக்கல் நாட்டும் போது யாராவது அறிக்கை கொடுத்தாங்களா? யாராவது ஒண்ணு சேர்ந்தாங்களா? இன்று அவர்களுக்கு ஒன்று சேர வேண்டிய கட்டாய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் தேவை. பல காரணங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம். அதுல இதையும் ஒரு காரணமாக வைத்து இந்தியா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய நாடு கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய ஜனாதிபதி அவர்களை கொச்சைப்படுத்தினாலும் பரவாயில்லை, எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு மிக கேவலமான சாதாரண கிராமத்து பாஷையில் ஒரு அற்பத்தனமான சிந்தனையாகத்தான் இது இருக்க முடியுமே. குடியரசுத் தலைவரை அழைக்காமல் அவமதித்தது மத்திய அரசுங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டு. அழைத்திருக்கலாமே, குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன், அப்படின்னா அவங்களை அழைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அப்புறம் எல்லோரையும் வைத்து தானே இப்படி ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது நல்லது, அப்படி ஏன் நடத்தவில்லை மத்திய அரசு என்ற கேள்வியை முன்வைக்கிறார். ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர் தகுதி இல்லை என்று நாம் யாரும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் இந்த கட்டிடத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த ரெண்டே வச்சுக்கிட்டு ஜனாதிபதி அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுகின்றார்கள், கேவலப்படுத்தப்படுகின்றார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறைக்கப்படுகிறது என்று சொல்லி இவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த கூக்குரல் நான் சொல்ல விரும்பல. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் இப்ப நேரலையில ஒரு விஷயம் சொல்றாரு, அசிங்கப்படுத்துவதாகத்தான் நாம் முடியும். இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் நேரலையில என்ன சொல்றாருன்னா, கோவிந்த் அவர்களையும் அழைக்கல, முர்மு அவர்களையும் அழைக்கவில்லை, பட்டியலின மக்கள் அவமதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க தான் பெரியவங்க பிரதமரை விட அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதை யாருமே இல்லைன்னு சொல்லலையே. ஜனாதிபதி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து நின்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய முதல் குடிமகன் அல்லது மகள் என்கின்ற நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான இரண்டாம் நிலையும் நாம் கொடுக்கவில்லை. அது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், மதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா வச்சுக்கிட்டு நீங்க ஜாதி இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்க முடியும், கேவலமான அரசியல் இருக்க முடியுமா? யாராவது இதை பற்றி சொன்னாங்க? இல்ல, இதுல அவர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்றதா நல்லதா இருக்கும்னு இப்ப டாக்டர் சுமன் சொல்றார். ஒரு மனமாற்றம் வந்தா நல்லது, எல்லோரையும் இணைத்து செல்ல வாய்ப்பு இருக்கா? நிறைவு கேள்வி உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சியை எல்லோரையும் வைத்து நடத்துவது, எல்லாரையும் இணைத்து செல்லணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு தான் ஜனாதிபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு. நீங்க சொல்றீங்களா, நீங்க அந்த ஜாதி சொல்றீங்க, நான் அந்த ஜாதி சொல்லாம இருக்கிறேன். நாம் எல்லாம் ஒரே குலம், ஒரே இனம், அந்த முறையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர்களுக்கு தக்கபடி, அவருடைய தகுதிக்கு தக்கபடி அந்த மிக உயர்ந்த பதவிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலகட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலைகளை எதிர்கட்சிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். இணைப்புல உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க